வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு என்ன டே அப்படின்னா நம்ம நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 78th இண்டிபெண்டன்ஸ் டே. இதை ஒட்டி நம்ம இன்னைக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ கேலண்ட்ரி அவார்ட்ஸ் எதுக்கு தராங்க அப்படின்னா, யாருக்கு தருவாங்க அப்படின்னா, ஆயுத படைகள் இல்லை சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட படைகள் மற்றும் பொதுமக்களின் துணிச்சல் தியாகம் இதுக்காக இதை அங்கீகரிக்கிற விதமா கொடுக்குற அவார்ட்ஸ் தான் கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டு கேட்டகரியா கொடுப்போம். ஒன்னு இந்த ஃபேஸ் ஆஃப் எனிமி, அதாவது எதிராளியே நேருக்கு நேரா சந்திச்சு போர்க்களத்துல இருந்து வெற்றி பெற்ற இராணுவ வீரர்களுக்காக வழங்கப்படுற விருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனிமியை ஃபேஸ் பண்ணாம அமைதியா இருந்து துணிச்சலாகவும் இல்லை அவங்க தியாகத்துக்காகவும் பொதுமக்களுக்கோ இல்லைன்னா இராணுவ அதிகாரிகளுக்கோ வழங்குற விருது தான் இன்னொரு கேட்டகரி. ஸோ இது 6 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன விருதுகள் அப்படின்னா, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா. இந்த மாதிரி 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ முன்னுரிமைப்படுத்தி இந்த ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த அவார்டுக்கு அதிக பவர் அப்படின்னா பரம்வீர் சக்ரா, அதுக்கப்புறம் அசோக சக்ரா, அதுக்கப்புறம் மகாவீர், அதுக்கப்புறம் கீர்த்தி சக்ரா, அப்புறம் வீர் சக்ரா, அப்புறம் சௌரிய சக்ரா. இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸை எப்பப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 2 தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, இன்னொன்னு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. இந்த அவார்ட்ஸ் யார தருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தருவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த அவார்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நர்சிங் சர்வீசஸ், அதாவது பொதுமக்கள், போலீஸ் ஃபோர்ஸஸ், இவங்க எல்லாருமே இதுக்கு இந்த அவார்ட்ஸ்க்கு எலிஜிபிள். போஸ்ட்ஹியூமஸ்லியும் இந்த அவார்டை வழங்குறாங்க. போஸ்ட்ஹியூமஸ்னா அந்த அதிகாரிகள் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க சார்பா குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டீஸ்க்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா எந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸும் எடுத்திருந்திருக்க கூடாது. ஸோ இதை தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா பார்க்குறோம். ஸோ எப்போ இதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 26th January 1950 பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா இது 3யுமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா 15th August 1947 இருந்தே நடைமுறைக்கு வரும் என்று கருதப்பட்டது. அதாவது 1947 இருந்து அதுக்கப்புறம் உள்ள வீரர்களுக்கும் இந்த விருதை வழங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ், அதாவது அசோக சக்ரா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு முன்னாடி அந்த மாதிரி பேர் இருந்தது. ஆரம்பிக்கும் போது கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1952. இதுவும் 1947 இருந்தே நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு கருதுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அசோக சக்ரா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரான்னு பேர் மாத்தினது எப்போ அப்படின்னா January 1967 மாத்திருப்பாங்க. இப்போ என்னென்ன சக்ரா எந்தெந்த மெட்டல்னால ஆனதுன்னு பார்க்கலாம். பரம்வீர் சக்ரா ஒரு பிரான்ஸ் மெடல். இதுல என்ன இருக்கு, இது சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். எல்லா மெடலுமே சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இதுல வந்து ஸ்டேட் எம்ப்ளமும் இருக்கும், இந்திராவோட வஜ்ராவும் இருக்கும். அடுத்து மகாவீர் சக்ரா ஒரு சில்வர் மெடல். இதுவும் சர்க்குலர் ஷேப் தான். ஸோ இதுல வந்து ஸ்டாரும் ஸ்டேட் எம்பளமும் இருக்கும். வீர் சக்ராவும் ஒரு சில்வர் மெடல். இதுவும் சர்க்குலர் ஷேப் தான். இதுலயும் ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஸ்டேட் எம்பளம் இருக்கும். சக்ராவோட ஸ்டேட் எம்பளம் இருக்கும். வீர் சக்ரால ஸ்டாரு, சக்ரா, அப்புறம் ஸ்டேட் எம்பளம் இருக்கும். அடுத்து அசோக சக்ரா ஒரு கோல்டு மெடல். இதுவும் சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். இதுல அசோகாவோட சக்ரா அண்ட் லோட்டஸ மாலை மாதிரி சக்கரத்தை சுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ கீர்த்தி சக்ராவும் சில்வர் மெடல். இது சர்க்குலர் ஷேப். அதுக்கப்புறம் இதுலயுமே அசோக சக்ரா இருக்கும், அதை சுத்தி லோட்டஸ மாலை மாதிரி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி சௌரிய சக்ரா இது வந்து பிரான்ஸ் மெடல். இதுவும் சர்க்குலர் ஷேப் தான். இதுல அசோக சக்ரா இருக்கும். இதுக்கப்புறம் இதை சுத்தியும் லோட்டஸோட மாலை மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் சிடிஎஸ்சி டிகிரி லெவல் அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிப்ளமோ லெவல், ஆர்ஆர்பி ஜேஇயில் ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் அண்ட் குரூப் 2A டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்யூஆர்பிக்கு எஸ்ஐ அண்ட் பிசி கோர்சஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றனால நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபரை ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ கிளாஸஸ் நாங்கள் நடத்துகிறோம். அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாளும் ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ நடத்துகிறோம். உங்களுக்கு அட்மிஷன் பற்றி ஏதாவது குவெரிஸோ இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து
பரம்வீர் சக்ரா பத்தி பார்க்கலாம். பரம்வீர் சக்ரா எப்பவுமே மிலிட்ரி பர்சனலுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியாஸ் ஹையஸ்ட் மிலிட்ரி டெக்கரேஷன் அவார்டுன்னு சொல்றோம். இந்தியாவோட ஹையஸ்ட் மிலிட்ரி டெக்கரேஷன் அவார்டை எதை சொல்றோம் அப்படின்னா பரம்வீர் சக்ராவை சொல்றோம். எதுக்காக அப்படின்னா போர்க்களத்துல தரையிலையோ கடல்லையோ வானத்திலேயோ சிறந்த வீர செயல்களை வெளிப்படுத்திய ராணுவ வீரருக்காக நம்ம வழங்குற அவார்டு தான் பரம்வீர் சக்ரா. இதுல ஃபர்ஸ்ட் இந்த அவார்டை யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா மேஜர் சோம்நாத் சர்மா. இவர் எதுக்காக வாங்கியிருப்பாருன்னா 1947-48 இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருப்பாரு. லாஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கேப்டன் விக்ரம் பத்ரா. இவர் எதுக்கு வாங்கியிருப்பாருன்னா கார்கில் வார் அப்போ வாங்கியிருப்பார் 1999. ஸோ இப்போ இது வரைக்கும் 21 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் தான் பரம்வீர் சக்ரா வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த 21 ஆஃபீஸர்ஸோட பேரை தான் நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல உள்ள 21 தீவுகளுக்கு பேரா வச்சிருப்பாங்க. எப்போ வச்சிருப்பாங்கன்னா ஜனவரியில 2023 நரேந்திர மோடி அவங்க வச்சிருப்பாங்க. அடுத்து இவங்க தான் அந்த 21 பர்சனல்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட பர்சனல்ஸ். பரம்வீர் சக்ரா இவங்க இந்த 21 தான் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். அடுத்து மகாவீர் சக்ரா. மகாவீர் சக்ரால இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்ட். இதுவும் அதே மாதிரி தான் நிலத்திலேயோ கடல்லையோ அல்லது வானத்திலேயோ எதிரியின் முன்னிலையில் வெளிப்படையான துணிச்சலான செயல்களுக்காக கொடுக்கப்படுற 2வது கேலண்ட்ரி அவார்ட். இதோட ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் டிவான் ரஞ்சித் ராய்ங்கிறவர் 1947 இந்தோ பாகிஸ்தான் காஷ்மீர் வார்ல வாங்கியிருப்பாரு. இந்த அவார்டும் மிலிட்ரி பர்சனலுக்கு தான் வழங்குவாங்க. அடுத்து வீர் சக்ரா. வீர் சக்ரா தான் 3rd ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட். இது வந்து அடுத்து பரம்வீர் சக்ராக்கு அடுத்து மகாவீர் சக்ரா, அதுக்கப்புறம் வீர் சக்ரா வழங்குவாங்க. இதை ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பிரிகேடர் ஹர்பக் சிங். எந்த ஆப்ரேஷன்ல அப்படின்னா போலோன்ற ஆப்ரேஷன்ல 1948 வாங்கியிருப்பாரு. இந்த அவார்டும் மிலிட்ரி பர்சனலுக்கு தான் தருவாங்க. அடுத்து அசோக சக்ரா. இதுதான் ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்ட் டியூரிங் பீஸ் டைம். அதாவது வார் டைம் பீஸ் டைம்னு அவார்டை 2ஆ கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அதுல முதல் 3 பார்த்தோம் இல்லையா, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. இது 3ம் வார் டைம், அதாவது எனிமியை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி ராணுவ வீரர்களுக்கு வழங்குறது தான் அந்த 3 அவார்ட். அடுத்து பார்க்க போறது எல்லாமே அமைதி காலத்தில் வீரம் துணிச்சலான செயலுக்காக இல்லைன்னா தியாகத்துக்காக கொடுக்குற விருது இது. ஸோ இதை ராணுவ வீரர்களுக்கும் வழங்கலாம், பொதுமக்களுக்கும் வழங்கலாம். ஸோ வீர தீர செயல்களுக்காக வழங்குற விருது தான் அசோக சக்ரா. அது வந்து பீஸ் டைம் அவார்ட்ஸ்ல ஒண்ணு. ஸோ பீஸ் டைம் அவார்ட்ஸ் இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா வார் டைம்ல உள்ள பரம்வீர் சக்ராக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஹவில்தார் பஜிதர் சிங், அப்புறம் நாயக் நார் பகதூர் தாபா. இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் அசோக சக்ரா வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் முதவே சொன்ன மாதிரி மிலிட்ரி பர்சனலுக்கும் கொடுக்கலாம், பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து கீர்த்தி சக்ரா. இது பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ல 2வது ஹையஸ்ட் அவார்ட். இதுவும் வீரதீர செயல்களுக்காக வழங்குறது தான். ஸோ இந்த அவார்ட் வார் டைம்ல எந்த அவார்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா மகாவீர் சக்ராக்கு ஈக்குவலண்டான அவார்ட். இந்த அவார்டை வந்து மிலிட்ரி பர்சனல் ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கேப்டன் ஜோகிந்தர் சிங் கராயா. அவரோட சேர்ந்து 11 பேர் சேர்த்து இந்த கீர்த்தி சக்ரா ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கர்னல் நீலகண்டன் ஜெயச்சந்திரன் நாயர் இவர் வந்து போத் கீர்த்தி சக்ராவும் அசோக சக்ராவும் வாங்கியிருப்பாரு. ஸோ இவர் வந்து வீரதீர செயல்கள்ல கீர்த்தி சக்ரா மற்றும் அசோக சக்ரா 2ஐயும் சேர்த்து வாங்கியிருப்பாரு. அடுத்து சௌரிய சக்ரா. இதையுமே நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம பொதுமக்களுக்கும் தரலாம். ஸோ இந்த அவார்டு எந்த வார் டைம் அவார்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா வீர் சக்ராக்கு ஈக்குவல். ஸோ அடுத்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா சாவித்ரி பாய் கனோல்கர். இவங்க தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்விஸ் பார்ன் இந்தியன். இவங்க ஒரு டிசைனர். இவங்க வந்து பரம் சக்ரா, அதாவது இந்தியாஸ் ஹையஸ்ட் மிலிட்ரி டெக்கரேஷனான பரம்வீர் சக்ராவை இவங்க தான் டிசைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அசோக சக்ரா, மகாவீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா, வீர் சக்ரா, சௌரி சக்ரா இவங்க எல்லாத்தையுமே இந்த எல்லா அவார்டையும் டிசைன் பண்ண டிசைனர் யாரு அப்படின்னா சாவித்ரி பாய் கனோல்கர். ஸோ எப்படியும் நாளைக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதவே சொன்ன மாதிரி தான்
ஸ்பார்க்ஸ் அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியில் டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல், ஆர்ஆர்பி ஜேஇயில் ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், அப்புறம் குரூப் 2, 2A டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்யூஆர்பியில் எஸ்ஏ அண்ட் பிசி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால ஸ்பெஷல் ஆஃபர் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ நாங்கள் இப்போ கொடுத்துட்டு வரோம். அதுவும் இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாளும் ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோ கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா நம்மளோட அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.